பொன்னியின் செல்வன் கோட்டைக்குள்ளே அதிகாரம் 25. பனை இலச்சினை தாங்கிய மோதிரம் கதைகளில் வரும் மாய மோதிரத்தை போல் அபாரமான மந்திர சக்தி வாய்ந்ததாக இருந்தது. காலை நேரத்தில் பால் தயிர் விற்கிறவங்க, பூக்குடைக்காரர்கள், கரிகாய் விற்கிறவர்கள், பழக்கடைக்காரர்கள் மற்றும் பல தொழில்களை செய்வோர், இது இல்லாமல் கணக்கர்கள், உத்தியோகஸ்தர்கள் முதலியோர் ஏக கூட்டமாக கோட்டைக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கோட்டை கதவின் திட்டி வாசலை திறந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே விடுதல் கோட்டை வாயிற்காவர்கள் தங்கள் படோடோப அதிகாரத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது திட்டு வாசல் அப்படின்னு என்னென்னா, பெரிய கதவு இருந்தாலும் ஒரு சின்ன கதவு இருக்கும், அந்த கதவு வழியாக விடுறது. அப்போ இவங்களுக்கு ஒரு நான் நினச்சாதான் நீ உள்ளே போக முடியுங்கிற அந்த ஒரு அதிகாரம் அந்த காவலர்கிட்ட இருக்கிறதுனால அந்த படோலாபம் இருக்குது. நம்ம இளம் வீரன் பனை இலச்சினை பொறித்த மோதிரத்தை காட்டினது தான் தாமதம். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே காவலர்கள்லாம் மிக்க மரியாதை காமிச்சு கோட்டை கதவு ஒன்றை திறந்து உள்ளே விட்டாங்க. வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டான். ஆனால் தஞ்சாவூரி கோட்டைக்குள்ளே அவன் கால்கள் வைத்த வேலை என்னவோ தெரியாது. அதிலேருந்து எத்தனையோ முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்தன. சோழ சாம்ராஜ்யத்தினுடைய சரித்திரத்திலேயே அது ஒரு முக்கியமான சம்பவமாக அல்லவா இருக்குது. கோட்டைக்குள்ளே பிரவேசித்து சிறிது நேரம் வரைக்கும் வந்தியத்தேவன் ஒரே பிரமிப்பில் இருந்தான். அதாவது ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் சென்னைக்கு வந்தான்னா அவனுக்கு பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ வண்டியா அப்பா போய்கிட்டே இருக்குது அப்படின்வான். பில்டிங்கை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது அப்படின்வான். அந்த வசதி அங்கே இல்லை. அதுமாரி இவன் அரண்மனைக்குள்ளே வந்தோடனே அந்த ஒரு பிரமிப்பை பார்த்து அசந்து போகிறான். காஞ்சி பழைய பல்லவ சாம்ராஜ்யத்தோட தலைநகரம். பல தடவை பகைவர்களோட தாக்குதலுக்கு ஆட்பட்டது. அங்கிருந்த மாளிகைகளும் மண்டபங்களும் மற்ற கட்டிடங்கள் கூட பாழடைஞ்சு சிதலமாயிடுச்சு. பூஞ்சக்காலம் பூத்திருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சக்காலம்னா என்னென்னா, ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா அதில் பூஞ்சக்காலம் வந்துடும். இப்போ அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த கட்டடங்கள் தான் இங்கே பார்த்தா அப்படி இருக்குது. ஆனாலும் பல பகுதிகளில் இடிஞ்சும் சிதைஞ்சும் இருக்குது. இந்த ஆதித்ய கரிகாலர் வந்த பிறகு காஞ்சிபுரத்தில் அவர் புதுசாக புதுப்பித்த சில கட்டிடங்கள், மாளிகைகள்லாம் அந்த அந்த குறைபாடை குறைச்சிருக்கு. அப்போ ஒரு பட்டை மரத்தில் ஒரு தளர்ந்திருக்கக்கூடிய ஒரு இலை மாதிரி மலர்களை போல் அது நகரத்தோட அழகை பழைய மாதிரி மிகப்படுத்தி காமிச்சிச்சு. ஆனால் இந்த தஞ்சையோட தோற்றம் இருக்கே நேர்மாறாக இருக்குது. எல்லாம் புதிய கட்டடங்கள், புதிய மண்டபங்கள். வெண் சுண்ண மாளிகைக்கு மத்தியில் செம்மண்ணில் சுட்ட செங்கற்களால் கட்டிய சிற்சில கட்டிடங்கள், வைரங்களும் முத்துக்களும் இடையிலே ரத்தினங்களையும் பதித்தது போல் ஒளி வீசி திகழ்ந்தன. ஆங்காங்கு அரண்மனை தோட்டங்களில் வளர்ந்திருந்த விருட்சங்கள் செம்மண் பூமியின் சத்தை உண்டு கொழு கொழுன்னு செழித்து ஓங்கியிருந்தது. புன்னை, தென்னை, அசோகம், அரசு, ஆல், பலா, வேம்பு முதலிய மரங்களில் அடர்ந்து தவிர்த்திருந்த இலைகள் மரகத பச்சையின் பல சாயல்களுடன் கண்ணுக்கு இனிமையாயும் மனதுக்கு உற்சாகத்தையும் அளித்தது. அதிசய சக்தி வாய்ந்த மந்திரவாதியான மயன் புதியதாக நிர்மாணித்த நகரம் இது புதுசாக நிர்மாணித்தது. இந்த புதிய நகருக்குள் பிரவேசிக்கும் போதே ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. உள்ளம் பூரித்து பொங்கியது. காரணம் தெரியாத ஒரு கர்வம் வந்துச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், சுலபமாக உள்ளே போயிட்டால் நமக்கு ஒரு கர்வம் வரும், நம்மளால் எவ்வளோ அழகாக பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்தியத்தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு.